செய்தானது கடவுளுக்கு நன்றியதலாக விஜய் மற்றும் தங்கமணி இவரது 18வது திருநாளின் போது கடவுளுக்கு நன்றியதலாக ஒப்பு தருகின்றார்கள். மற்றும் அந்தோனி அபிஷேக், ஆண்ட்ரூ பிரிட்டோ கடவுளுக்கு நன்றியதலாக திருப்பலி ஒப்பு தருகின்றார்கள். மற்றும் மரித்த பி தெரேசா, ஜோசப் விக்டர், ஆனந்த் கிறிஸ்டபர், துஷீலா, நத்தானியல் ராலஸ் இவர்களுடைய ஆன்மாலை பாதலுக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு தரப்படுகிறது. மற்றும் பிரீத்தி குடும்பத்தின் தனிப்பட்ட கருத்துக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு தரப்படுகிறது. தந்தை தூய ஆவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூய ஆவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தாயார் திருச்சபையானது புனித தெரசம்மா இவருடைய நினைவை கொண்டாடுகின்றது. இவர் 1873வது ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் ஒரு கிராமத்தில் பிறந்து அவரது வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார். இவரது வாழ்க்கையை பார்க்கும்போது இவருக்கு 3 சகோதரிகள், 2 சகோதரிகள் கன்னியர்களாக வேண்டும் என அவர் ஒரு சபைக்கு சேர்கின்றார்கள். இவரும் இவரது இளம் வயதில் நானும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கார்மல் சபையை சேர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆனால் இவருக்கு வெறும் 12 வயது. அந்த 12 வயதுக்கு எந்த சபையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் பாப்பரசரிடம் ஒரு விசேஷ அனுமதி பெற்றுக்கொண்டு அவர் கார்மல் சபையை சேர்ந்து அவரது வாழ்க்கையை வாழ தொடங்குகின்றார். ஆனால் அந்த வாழ்க்கையை வாழ தொடங்கிய உடனே அவரது உடல்நிலை குறைந்து கொண்டே வருகின்றது. அவரால் எந்த ஊழியமும் செய்ய இயலாமல் அவரது வாழ்க்கையை வாழ்கின்றார். ஒரு காலகட்டத்தில் அவர் எந்த வேலையும் செய்யாமல் அவர் படுக்கையிலே அவர் இருக்கின்றார். வெறும் ஜெபம் செய்து கொண்டு அவர் படுக்கையிலே இருக்கின்றார். அதற்கு அங்கிருந்த ஒரு சகோதரி சொல்கின்றார், இந்த சகோதரி இறந்த பிறகு நமது தலைவி அவரை பற்றி என்ன எழுதுவார்? ஏனென்றால் இந்த சபைக்காகவும் சரி மற்றவர்களுக்காகவும் சரி இவர் எதுவும் செய்யவில்லை, என்ன எழுதுவார் என்ற ஒரு கேள்விக்குறி வந்தபோது அவரும் திணறுகின்றார், நான் என்ன செய்திருக்கின்றேன் என்று. ஆனால் 1897வது ஆண்டு அவருக்கு 24 வயது ஆனபோது அவரது உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்புத் தருகின்றார். ஆனால் அவர் இறந்த பிறகு எத்தனையோ புதுமைகள் அவரிடம் யாரெல்லாம் பரிந்துரை கேட்கின்றார்களோ, யாரெல்லாம் ஜெபிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் புதுமைகளை வழங்கி அந்த சபைக்கு மட்டுமல்லாமல் உலகமெங்கும் அவரது பெயரை பரவ செய்கின்றார். 30 ஆண்டுகளிலே புனித லியோ அவர்கள் இவரை புனிதரின் நிலைக்கு உயர்த்துகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் வாழ்க்கை, ஆண்டவரின் வார்த்தையை நமது உள்ளத்தில் தியானித்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நாமும் கூட ஒரு உண்மையான புனிதராக வாழலாம் அவர் சொல்கின்றார். இந்த காலகட்டத்தில் 19வது நூற்றாண்டின் புனிதராக வாழும் புனித தெரேசம்மா நம் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார். அவரது சபையை அந்த இடத்தை விட்டு வெளியே எங்கும் செல்லவில்லை. ஆனால் நற்செய்தியை பறைசாற்றுவதில் இவருக்கு ஒரு சிறந்த கை இருக்கின்றது என்று திருச்சபையானது அறிவித்திருக்கின்றது. பேட்ரனஸ் ஆஃப் மிஷன் என்ற ஒரு தலைப்பை கூட இவருக்கு தந்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த விழாவை கொண்டாடும் போது நாம் அனைவரும் இவரது ஆசியை பெற்று இவரது பரிந்துரையால் நாமும் ஆண்டவரை உணர்ந்து நமது வாழ்க்கையில் ஆண்டவரின் வார்த்தை பறைசாற்ற வேண்டும் என விசேஷமாக ஜெபிப்போம். இப்பொழுது நாம் செய்த அனைத்து தவறுகளுக்காக தந்தையாகியவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எனக்காக
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கிறோம் இறைவனை வாழ்த்துகிறோமே, மகிமையோடு ஆராதித்து போற்றுகிறோமே, உமது மேலாம் மாட்சிமைக்காக நன்மை கூறுகிறோம். ஆண்டவராம் இயேசுவின் நிகரில்லா அரசே, ஆற்றல் அணிந்து கொண்டு இறங்கும் தீவ தந்தையே, ஏக மகனாய் ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. ஆண்டவராம் இறைவனே, இறைச்சமரியே, தந்தையினின்று ஜெனித்திடும் இறைமகனே, உலகின் பாவம் போக்கிய மீட்பரேசுவே, எவ்விதியிலிருந்து ஜெபத்தை ஏற்று அன்புரிவீரே, தந்தையின் மகத்தில் வீற்றிருந்து இமையாண்டவரே, அவர் இயேசு கிறிஸ்துவே தூயவரே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியானவர் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவரே. இறைவா உமது ஆட்சி இளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. புனித தெரேசாவின் சிறிய வழியில் நாங்களும் பின்பற்றி சென்று அவரது பரிந்துரையால் உமது நிலையான மாட்சி எங்களுக்கு உரியதாகும்படி வெளிப்படுத்துவீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றென்பதில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அர்ப்பணியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அழைக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன்.
பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் எண்ணத்தக்கதே அமைதியாய் உள்ளது. பல்லவி. என் உயிரை காத்தருளும். இஸ்ரேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்தருளும். அனைவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணகத்தின் மறைப்பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக முடியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த சிறு பிள்ளையை போல் தம்மை தாழ்த்திக் கொள்வோர் விண்ணரசில் மிக பெரியவராயிருப்பர். தந்தை சிறு பிள்ளை ஒருவரை என் பொருட்டு ஏற்றுக்கொள்வோர் என்னையே அவர் ஏற்றுக்கொள்கின்றார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அனைவரும் குழந்தை தெரேசம்மாவின் விழாவை நாம் அனைவரும் கொண்டாடுகின்றோம். இந்த விழாவை கொண்டாடும் போது தொடக்கத்தில் எனக்கு இருந்த ஒரு கேள்வி என்னவென்றால், எத்தனையோ புனிதர்கள் இருக்கின்றார்கள், அவரது நினைவை மட்டும்தான் கொண்டாடுகின்றோம். ஆனால் ஏன் இவரது நினைவை நாம் விழாவாக கொண்டாடுகின்றோம்? அதுவும் நமது இந்தியா நாட்டில் மட்டும்தான் இவரது நினைவை, இவரது இறப்பை நாம் விழாவாக கொண்டாடுகின்றோம். ஏன் இப்படி என்ற ஒரு கேள்வி என்னிடம் இருந்தது. அப்படி பார்க்கும்போது எத்தனையோ புனிதர்களின் பட்டியலை பார்க்கும்போது இந்திய நாட்டின் புனிதர்கள் வெறும் நினைவாக இருக்கின்றார்கள். வெளிநாட்டிலிருந்து அவரது வாழ்க்கையை வாழ்ந்து நமக்காக ஜெபித்த புனிதர்களின் விழாவை மட்டும்தான் நாம் கொண்டாடுகின்றோம். அன்பாதவர்களே, இதற்கு எனது ஆசிரியர் தந்த ஒரு பதில் என்னவென்றால், இந்த புனிதர் பிரான்சிஸ் சவேரியாரை போல தொடர்ந்து ஜெபத்தில் இருந்தார். ஒரு முறை ஏதோ ஒரு காரணத்தில் யாரோ ஒரு குருவானவர் அவரிடம் சொன்னபோது, நான் எதற்காவது நான் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை சொல்கின்றார். அப்பொழுது அந்த குருவானவர் சொல்கின்றார், நீ ஆண்டவரின் வார்த்தை எல்லா இடங்களிலும் பறைசாற்ற வேண்டும், ஆண்டவரின் வார்த்தையை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக நீ ஜெபி. அதன் காரணத்தினால் ஆண்டவர் உனது ஜெபத்திற்கு செவிசாய்ப்பார் என்ற ஒரு பதிலை தருகின்றார். அந்த பதிலை ஏற்றுக்கொண்ட புனித தெரேசம்மா தொடர்ந்து நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றார். இன்று இந்த நாள் நாம் அனைவரும் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாள் நாம் அனைவரும் ஆண்டவரின் வார்த்தையை தியானிக்கின்றோம், அந்த வார்த்தையை புரிந்து கொள்கின்றோம் என்பதற்கு காரணம் ஒரு விதத்தில் அவரது ஜெபமாக கூட இருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்கள், இன்றைய நற்செய்தியில் சீடர்கள் எப்பொழுதும் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். விண்ணரசில் மிக பெரியவர் யார்? பெரியவர் அல்ல, மிக பெரியவர் யார் என்ற ஒரு கேள்வி. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது ஒரே ஒரு பதில்தான், நீங்கள் அனைவரும் சிறு குழந்தைகளாக, சிறு பிள்ளைகளாக மாற வேண்டும். சிறு பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்கு காரணம் என்ன? அதற்கு அர்த்தம் என்ன? சிறு பிள்ளைகள் அவரது பெற்றோர்களை விட்டு எங்கும் தொலைவில் வருவதில்லை. யாருன்னா அவங்க வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்க, அப்பா அம்மாவை விட்டு எங்கேயோ தூரமாக போகிறதில்ல, அப்பா அம்மா கூடவே தான் இருப்பாங்க. ஏனென்றால் தந்தை தாய் அவரது பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார்கள். கம்ஃபர்ட் ஜோன், நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழும் அந்த இடம் அந்த பெற்றோர்களின் மடியாக இருக்கின்றது. அதனால்தான் குழந்தைகள் பெற்றோர்களை விட்டு எங்கும் வருவதில்லை. இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், உங்கள் பெற்றோர்கள் இந்த மண்ணுலக பெற்றோர்கள் அல்ல, விண்ணுலகத்தில் இருக்கும் பெற்றோர்கள் யார் என்றால் உங்கள் கடவுள். நீங்கள் கடவுளின் அருகே இருக்கும் போது அவர் உங்களை பாதுகாத்து வைக்கின்றார். குழந்தைகள் எப்படி பெற்றோர்களின் அருகே இருக்கின்றார்களோ நீங்களும் கடவுளின் அருகே இருக்க வேண்டும். இரண்டாவதாக, குழந்தைகளுக்கு தெரிகின்றது யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் எனக்கு அன்பை வழங்குகின்றார், யார் எனக்கு தீங்கை வழங்குகின்றார் என்று குழந்தைகளுக்கு தெரிவதில்லை. மாறாக அந்த பெற்றோர்கள் பாதுகாத்து ஒவ்வொரு விஷயமும் அவர் பார்த்து அந்த குழந்தைக்கு தருகின்றார். இது உனக்கு நல்லது, இது உனக்கு நல்லதல்ல. குழந்தைக்கு எல்லாம் தேவை, எனக்கு நான் பார்ப்பதெல்லாம் எனக்கு தேவை என்ற ஒரு எண்ணத்தோடு தான் குழந்தை வாழ்கின்றது. ஆனால் அந்த தந்தை தாய் அந்த குழந்தைக்கு எடுத்து சொல்கின்றார்கள், நீ இதை எடுத்தால் இது உனது வாழ்க்கைக்கு சரியாக இருக்காது, அதனால் நீ இப்படி செய்ய வேண்டும், நீ அப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத் தருகின்றார்கள். அதே போலதான் நாம் அனைவரும் குழந்தைகளைப் போல ஆண்டவரிடம் கேட்கும் போது எத்தனையோ விண்ணப்பத்தை வைத்து ஆண்டவரிடம் கேட்கின்றோம். ஆனால் எல்லா விண்ணப்பத்திற்கும் ஆண்டவர் பதில் தருவதில்லை. அந்த பதில் தராத காரணத்தினால் நாம் ஆண்டவரிடம் சீற்றமும் கொண்டு ஆண்டவரிடம் கோபப்படுகின்றோம். நான் எப்பொழுது ஜெபித்தாலும் நீர் எனக்கு தருவதில்லை. இதே தான் நம்ம அப்பா அம்மா கிட்டே சொல்றது, நான் எப்போ கேட்டாலும் நீங்க வாங்கி கொடுக்கறதில்லை. அதே பதில் தான். அன்பாதவர்களே, கடவுளுக்கு தெரியும் இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு எந்த நேரத்தில் எது தர வேண்டும் என்று நம்மை படைத்த கடவுளுக்கு தெரியும். அதை ஏற்றுக்கொண்டு உண்மையாக எனது தந்தைக்கு எனது தாய்க்கு எனக்கு தீங்கு விளைவிக்க மாட்டார்கள், ஆனால் என்னை உண்மையான ஒரு நல்ல பாதையில் அழைத்து செல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு அந்த குழந்தை வாழும்போது நாமும் ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும்.
இதுதான் அந்த சிறிய குழந்தைக்கு ஒரு அர்த்தமாக இருக்கின்றது. நம் அனைவரும் சிறிய குழந்தையாக வாழ வேண்டும் என்றால் எல்லாம் ஸ்கூலுக்கு போக ஆண்டவர் சொல்ல, மாறாக ஆண்டவர் உங்கள் எண்ணங்களில் உங்கள் வாழ்க்கையில் அந்த குழந்தை தன்மையை இழந்து விடாதீர்கள் என்று. இந்த தருணத்தில் நம்ம எல்லாம் ஆண்டவர்னால வரப்போ எல்லாம் நான் வளர்ந்துட்டு இருக்கிற, எனக்கு 60 வயசு 70 வயசுன்னு சொல்றோம். ஆனால் ஆண்டவரின் பார்வையில் நாம் அனைவரும் சிறு பிள்ளைகள் தான். இந்த உலக கண்களில் நாம் அனைவரும் வயதானவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரின் பார்வையில் நாம் அனைவரும் சிறுவர்கள் தான். ஆனால் அந்த சிறுவர்களின் குணாதிசயங்கள், அந்த இன்னசென்ஸ், கபலற்ற தனம், அந்த இன்னசென்ஸை விட்டுவிட்டால் நாம் அந்த குழந்தை தன்மையை விட்டு விடுகின்றோம். அன்பாதவர்கள், இன்று திருப்பலியில் விசேஷமாக நாம் ஜெபிப்போம். நம்மில் இருக்கும் அந்த குழந்தையை வெளியே அழைத்து வந்து ஆண்டவரின் முன்னிலை நிறுத்துவோம். ஆண்டவர் வளர்ந்தவர்களை பார்ப்பதில்லை, மாறாக நம் அனைவரையும் சிறு பிள்ளைகளாக பார்க்கின்றார். அதனால் திருப்பலியில் நம்மில் இருக்கும் அந்த குழந்தையை வெளியே அழைத்து வந்து ஆண்டவரின் பாதையில் சமர்ப்பித்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் வழங்க வேண்டும் என விசேஷமாக ஜெபிப்போம். ஆமென். இறைவா படைக்கின்றே இறங்கியே தவா என்னையே கருகின்றே ஏற்று மகிழவா இறைவா படைக்கின்றே வாழ்வில் சகோதர சகோதரிகளை, என்னுடைய முழுதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் அவர்களின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித பிள்ளைகளான அனைவருக்காகவும் ஒவ்வொருவரை இந்த பணிகளை ஏற்றுவாராக. ஆண்டவரே, புனித தெரேசாவில் விளங்கி ஊழியத்துக்கு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பரிந்துரையால் உமக்கு உகந்ததாகி இருக்கும் போல கடவுளை போற்றி புகழும் வாழ்க்கை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புத் தருகின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதோ, துசைநாதன் மற்றும் சதீஷ், எங்கள் துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றினரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: உமது பெயர் தூயது, போற்றுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உள்ளது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கும் எழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திராவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவங்கள் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகில் பாவங்கள் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவங்கள் போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும். அன்பார்ந்தவர்களே, இதோ இறைவனின் செம்மறி. நாம் அனைவரும் குழந்தைகளாக, உள்ளத்தில் குழந்தைகளாக மாறும்போது விண்ணரசில் மிகப்பெரியவர்களாக இருப்போம் என்ற உண்மையான வார்த்தை தந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செம்மறியிலிருந்து கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், எனக்கு ஆன்மா நலமடையும். நுழைய வேண்டுமா, விண்ணரசில் நுழைய வேண்டுமா, குழந்தை போல ஆக வேண்டுமே, நீயும் குழந்தை போல ஆக வேண்டுமே. நுழைய வேண்டுமா, விண்ணரசில் நுழைய வேண்டுமா, குழந்தை போல ஆக வேண்டுமே, நீயும் குழந்தை போல ஆக வேண்டுமே. தன்னை பற்றி நினைப்பதில்லையே, குழந்தை தான் என்ற கர்ப்பமும் இல்லை. தன்னை பற்றி நினைப்பதில்லையே, குழந்தை தான் என்ற கர்ப்பமும் இல்லை. தனக்கென்று வாழ்வதில்லையே, குழந்தை தப்பு செய்தால் மறைப்பதில்லையே. தனக்கென்று வாழ்வதில்லையே, குழந்தை தப்பு செய்தால் மறைப்பதில்லையே. நுழைய வேண்டுமா, விண்ணரசு நுழைய வேண்டுமா, குழந்தை போல ஆக வேண்டுமே, நீயும் குழந்தை போல ஆக வேண்டுமே. தன்னை பற்றி நினைப்பதில்லையே, குழந்தை தான் என்ற கர்வமும் இல்லை. தன்னை பற்றி நினைப்பதில்லையே, குழந்தை தான் என்ற கர்வமும் இல்லை. தனக்கென்று வாழ்வதில்லையே, குழந்தை
தப்பு செய்தால் மறைப்பதில்லையே, தனக்கென்று வாழ்வதில்லையே. குழந்தை தப்பு செய்தால் மறைப்பதில்லையே. நுழைய வேண்டுமா விண்ணரசில் நுழைய வேண்டுமா, குழந்தை போல ஆக வேண்டுமே. நீயும் குழந்தை போல ஆக வேண்டுமே. நுழைய வேண்டுமா விண்ணரசில் நுழைய வேண்டுமா, குழந்தை போல ஆக வேண்டுமே. நீயும் குழந்தை போல ஆக வேண்டுமே. யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி அறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கவும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சியின் நிலைக்கு ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டைகளிலும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காதல்களில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றக்கூடிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தெரேசா தம்மையை உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை பெற்று வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நாங்கள் கொண்ட இத்திருவுணவா அதே ஆற்றலை ஏற்றுக்கொண்டு எங்களின் உள்ளத்தில் உமது அன்பு பற்றி எரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது ஆலயம் மிகவும் ஒரு சிறந்த ஆலயம் மற்றும் அந்த பாக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரிவிலேஜ். நம்மக்கிட்ட ஒரு புனித தெரேசம்மாவுடைய புனித பண்டம் இருக்கின்றது, ரெலிக் ஆஃப் சென்ட் தெரேசா. அது எப்போ வந்துச்சுன்னு ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்குது. ஆனால் இந்த விழாவின் போது நாம் அனைவரும் இந்த புனித பண்டத்தின் வழியாக ஆசியை பெறலாம் என்று திருச்சபையானது சொல்கின்றது. அதனால் இந்த கடைசி ஆசியை வழங்கும் போது இந்த புனித பண்டத்தின் வழியாக உங்களுக்கு ஆசியை வழங்குகின்றேன். அதன் பிறகு இந்த புனித பண்டத்தை பீடத்தின் முன்னே எடுத்து வரப்படும். நீங்கள் நன்மை வாங்க வரும்போது எப்படி வருகின்றீர்களோ அப்படி 2 வரிகளில் வந்து நீங்கள் இந்த புனித பண்டத்தை தொட்டு முத்தமிடலாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் வார்த்தையை உலகெங்கும் பரவ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று.
பிதாசுகள் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். பரலோகத்தில் உலகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய இயேசுவே, அவருடைய இயேசுநாதரை பரிசுத்த ஆவியால் கர்ப்பமாய் கர்ச்சித்து கண்டவரை பிறந்தார். போற்றி பிதாவின் பாடுபட்டு சிலுவையிலே மனித அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோருக்கு உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரருக்கு விளக்குகிறார். அவர்களுக்கு சீமையும் மனிதருக்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கல்லூரிக்கு விசுவாசிக்கிறேன். புனிதர்களுடைய சம்மதித்த போதகத்தை விசுவாசிக்கிறேன். பாவத்தை விசுவாசிக்கிறேன். சத்தியத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் போற்றப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. நாங்கள் நம்பரும் போல எங்கள் பாவங்கள் கொண்டு தீமைகளை செய்தவர்களும் ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பாவங்களுக்கு எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. துக்க தேவரகசியம், அதாவது தேவரகசியம் இயேசு ரத்த விசுவாசத்தை தியானிப்பமாக. இந்த 10 மணி ஜபத்தில் நம்முடைய மருத்துவமனை படத்துக்கு அனைத்து நோயாளிக்காகவும் இந்த 10 மணி ஜபத்தை போட்டு ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஆட்சிப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே.